நினைவுகளும் அதன் படிப்பினைகளும் என்கின்ற தலைப்பில் இந்த இணைய வழி கருத்தரங்கத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்தின் தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தமிழீழ விடுதலைக்காக தாயக கனவினில் சாவினை தழுவிய விடுதலை போராளிகளுக்கும் விடுதலை போராளிகளோடு முள்ளிவாய்க்காலில் சர்வதேச வல்லாதிக்க நாடுகளின் கொடூர தாக்குதலால் திட்டமிட்ட இன அழிப்புக்கு ஆளான தமிழ் தேசிய இனத்தின் மக்களுக்கும் என்னுடைய புரட்சிகர வீர வணக்கத்தை இந்த தருணத்தில் செலுத்துகின்றேன். அன்பார்ந்த தோழர்களே, மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்திடம் இருந்துதான் நாங்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நான் தமிழீழ வரலாற்றை சொல்லி தெரிந்து கொள்கின்ற அளவீர்களுக்கு போதாமை உள்ளவர்கள் அல்ல தோழர்களாகிய நீங்கள். எதற்காக பதிவு செய்கின்றேன் என்றால், ஒரு மார்க்சிய லெனினிய மாவோவிய சித்தாந்தத்தை எந்தவித சமரசம் இல்லாமல் பெரியவர் AM கோதண்டராமன் அவர்களுடைய வழிகாட்டுதலில் மக்களுக்கான போராட்ட களத்தில் தொடர்ச்சியாக நீங்கள் போராடி வருவதை நான் சிறு பிராயத்தில் இருந்து அறிவேன். மார்க்சிய லெனினிய இயக்கங்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்ட பல்வேறு அமைப்புகள் தமிழீழ விடுதலை போராட்டத்தை ஒரு இனவாத போராட்டமாகவும் அதன் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை ஒரு பாசிஸ்டாகவும் மார்க்சியத்தை திரித்து திரிபுவாதிகளான மார்க்சிய எதிரிகள் ஒரு மாபெரும் பொய்யான கருத்து பரப்புரையை இந்திய ஒன்றிய அளவில் மட்டுமல்லாது உலக அளவில் கியூபாவின் துணையோடு ஐநா மன்றத்தில் ஈழத்தில் நடந்தது ஒரு திட்டமிடப்பட்ட ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைடு என்கின்ற ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது அங்கே நடந்தது இனப்படுகொலை அல்ல, அங்கே நடந்தது பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்று நிகரகுவா, கியூபா, பொலிவியா உள்ளிட்ட லத்தீன் அமெரிக்க ஆல்பா நாடுகளையே இந்திய வல்லாதிக்கம் சொல்ல வைத்தது. அதற்கு துணையாக இங்கே இருக்கின்ற சிபிஐ, சிபிஎம் போன்ற மார்க்சியத்திற்கு எதிரான திரிபுவாத அமைப்புகள் இதை தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி போல், பாரதிய ஜனதா போல், இங்கே இருக்கின்ற இந்துத்துவத்திற்கு அடியாளாக இருக்கின்ற, அகண்ட பாரதத்திற்கு ஆதரவாக இருக்கின்ற, பாரத மாதாவின் பாதார விந்தங்களுக்கு சேதாரம் வந்துவிடக் கூடாது என்கின்ற கொள்கையில் இருக்கின்ற இந்த அகண்ட பாரத பேர்வழிகள் கூட அவர்களோடு இணைந்து கொண்டு இவர்கள் ஒரு பச்சை பொய்யை இன்று வரை புலிகளுக்கு எதிராகவும் தமிழீழ மக்களுக்கு எதிரான கருத்தையும் தொடர்ச்சியாக தமிழ் மக்களிடத்தில் இந்திய மக்களின் பொது புத்தியில் திணித்து வருகின்றார்கள். இப்படியான நிலையில் நான் பெரிதும் நேசிக்கின்ற பெரியவர் AM கோதண்டராமன் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இயக்கத்தை கட்டியமைத்து போராடி வருகின்ற உண்மையான புரட்சிகர அமைப்பான
மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்தோடு இந்த நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நான் பங்கேற்பதை பெருமையாக நினைக்கின்றேன். இந்த தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகர செவ்வணக்கத்தை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். எனக்கு முன்பாக தோழர் அவர்கள் மிக அழகாக சர்வதேச பார்வையில் ஈழத்தில் என்ன நடந்தது, அதன் பின்னால் உள்ள அரசியல் என்ன என்பதை பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் பதிவு செய்தார். தோழர் சொன்னது போல சிங்கள பேரினவாதம் மட்டும் இந்த போரை நடத்தவில்லை. இதைத்தான் அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்த ராஜபக்சே குடும்பத்தில் ஒருவராக இருந்து அங்கே அமைச்சராக இருந்த கோத்தபயாவும் இதைத்தான் சொன்னார். இந்த போரை நாங்கள் நடத்தவில்லை, இந்தியாவின் சார்பில் நாங்கள் நடத்தினோம் என்று சொன்னார். இந்த போரை நடத்தியது இந்தியாதான் என்று அன்றைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த கோத்தபய ராஜபக்சே பதிவு செய்தார். இதைத்தான் நாங்களும் நீங்களும் மீண்டும் இந்த இடத்தில் பதிவு செய்கின்றோம். இந்தியா தன் மேலாதிக்கத்திற்காக இந்திய பெருங்கடலில் சீனா ஒரு பக்கம், வட அமெரிக்க ஒரு பக்கம், அகண்ட பாரத கனவோடு இந்தியா ஒரு பக்கம், இவர்கள் எல்லாம் இணைந்துதான் 2003ஆம் ஆண்டு சீனாவின் பெய்ஜிங்கில் ஆபரேஷன் பெக்கான் என்கின்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி ஒரு மாபெர இன அழிப்பை 2007 2009 மே 19 வரை திட்டமிட்டு தமிழ் தேசிய இனத்தை அழித்தார்கள், அழித்து முடித்தார்கள். ஆனால் இதோடு முடிந்து விடுவதல்ல. ஈழ 4ஆம் கட்ட ஈழப்போரும் புலிகளின் தலைவராக இருக்கின்ற நாங்கள் பெரிதும் நினைக்கின்ற எமது தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் முள்ளிவாய்க்கால் என்பது இன அழிப்பின் அடையாளம் என்றால் அவர் முள்ளிவாய்க்காலை கடந்து நந்தி கடலில் கரைகின்ற பொழுது ஒரு செய்தியை சொல்லிவிட்டு சென்றார். அதுதான் நாங்கள் எங்கள் ஆயுதங்களை மௌனிக்க செய்கின்றோம் என்று சொன்னார். நாங்கள் மௌனிக்கின்றோம் என்பதற்கு பின்னால் ஒரு ஆழமான ஒரு செய்தியை எங்களின் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் விட்டு சென்றது. உலக நாடுகளின் தேசிய இனங்களின் விடுதலை போராட்டம் அது இந்திய பெருங்கடலில் ஈழத்தின் வடிவில் மையம் கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் அவர் சொல்லாமல் சொல்லி சென்ற செய்தியாகும். அதை நான் அப்படித்தான் புரிந்து கொள்கின்றேன். ஏனென்றால் 2001ஆம் ஆண்டு அமெரிக்காவின் இரட்டை கோபுரம் தாக்குதல் செப்டம்பர் மாதம் நடந்தது. அப்பொழுதுதான் அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஒரு சொல்லாடலை உலகத்திற்கு அறிமுகம் செய்தது. அதுதான் பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தம் என்கின்ற சொல்லாடல். பேராசர் மார்க்ஸ்தான் அழகாக சொல்வார், முதலாளித்துவம் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக, தான் பிழைப்பதற்காக தனக்குத்தானே சமப்படுத்தி செய்து கொள்ளும் என்று பேராசர் மார்க்ஸ் சொல்வார். அதைத்தான் அமெரிக்கா செய்தது. உலக வல்லாதிக்க பேட்டை ரவுடியாக வலம் வருவதற்காக, உலகத்தின் நாடுகளின் இயற்கை வளங்களை சுரண்டுவதற்காக, தேசிய இனங்களின் விடுதலை போராட்டம் தடையாக இருக்கின்றது. தன் சந்தையை விரிவுபடுத்துவதற்கு இந்திய பெருங்கடலில் தெற்காசிய மண்டலத்தில் மிகப்பெரிய தடையாக விடுதலை புலிகள் இருக்கின்றார்கள். அந்த விடுதலை புலிகளை அடித்தால்தான் இலங்கை பகுதியை தன் சந்தையாக மாற்ற முடியும். ஆகவே இந்தியாவில் மிகப்பெரிய சந்தையாக இருக்கின்றது. எனவே இந்தியாவின் துணையோடு தன்னுடைய மேலாதிக்க கனவை மேற்குலக நாடுகளும், அதே போல சீனம் இந்திய பெருங்கடலில், இந்திய பெருங்கடல் என்பது ஒரு இராணுவ அரசியல், பொருளாதார அரசியல் பின்னப்பட்ட ஒரு மாயவனை இந்திய பெருங்கடலில் இருக்கின்றது. எனவே தெற்காசிய பிராந்தியத்தில் இந்திய பெருங்கடலை யார் அதிகாரம் ஆதிக்கம் செலுத்துகின்றார்களோ அவர்கள் ஆசிய கண்டத்தின் அரசியலை தீர்மானிப்பார்கள் என்று 2ஆம் உலகப் போரின் முடிவில் இலங்கை அதிகாரம் இங்கிலாந்திடம் வரும்பொழுது வின்ஸ்டன் சர்ச்சில் பதிவு செய்தார். அதைத்தான் தோழர்களிடத்தின் இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன்.
இந்த மேலாதிக்க போட்டி இந்திய பெருங்கடலில் தென்னாசிய பிராந்தியத்தில் இராணுவ அரசியல் பொருளாதார காரணங்களுக்காக, தங்களுடைய வல்லாதிக்க கனவுகளுக்காக, தங்களுடைய சந்தை நலனுக்காக இந்தியா என்கின்ற ஒரு மாபெரும் சந்தையை பயன்படுத்திக் கொண்டு, அந்த அரசுகளை பயன்படுத்திக் கொண்டு ஒரு திட்டமிட்ட இன அழிப்பை, இன்னும் சொல்ல போனால் சத்தமில்லாமல் ஒரு 3ஆம் உலக போரை இந்திய பெருங்கடலில் ஈழத்தின் அழிப்பதின் மூலம் உலக வல்லாதிக்கம், அமெரிக்க வல்லாதிக்கம் சொன்ன செய்திதான் 2011 அந்த சொல்லாடல் பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தம் என்கின்ற சொல்லாடல். அதைத்தான் அவர்கள் இன்று வரை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். சதாம் ஹுசைனுக்காக வளைகுடா நாடுகளில் அதைத்தான் அவர் ஒரு குற்றச்சாட்டை சொன்னார்கள். அவர் மக்களுக்கு எதிரான ரசாயன ஆயுதங்களை வைத்திருக்கின்றார் என்று சொன்னார்கள். அதன் பிறகு அரபு வசந்தம் என்கின்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி மன்னராட்சிக்கு எதிரான மக்களின் போர் என்கின்ற பெயரில் அமெரிக்க வல்லாதிக்க மேற்குலக நாடுகள் முழுக்க தன்னுடைய எண்ணெய் வளத்தை கொள்ளையடிப்பதற்காக அரபுலகை முழுக்க தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார்கள். அங்கே அமெரிக்கா நினைத்தது போல் ஒரு பொம்மை ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. இதே போல்தான் பிரபாகரன் அவர்களை ஒரு பொம்மையை போல் ஆட்சி செலுத்துவதற்கு இந்திய பெருங்கடலில் இலங்கையில் தன்னுடைய விரிவாதிக்க நலனிற்கு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ராஜீவ்காந்தி முயற்சி செய்தார். அன்றைக்கு டெல்லி அசோகா விடுதியில் பேச்சுவார்த்தைக்கு என்று வர சொல்லி தலைவர் பிரபாகரனை அவர்கள் அடைத்து வைத்து திட்டமிட்டு ஒரு ஒப்பந்தத்தை, இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை திணித்தார்கள் புலிகள் மீது. அப்பொழுது மிரட்டப்பட்டார், ராஜீவ்காந்தியால் மிரட்டப்பட்டார். ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் புலிகள் அமைப்பின் மீது திணிக்கப்பட்டது. அதையெல்லாம் அன்றைக்கு அவர் தலைவர் அவர்கள் சமரசம் செய்திருந்தார், இந்திய அரசோடு சமரசம் செய்திருந்தார். அன்றைக்கே அவர் தமிழீழத்தை பெற்றிருக்க முடியும். அதே போல ராஜபக்சே வருகைக்கு பிறகு நோர்வே பேச்சுவார்த்தை நம் மீது திணிக்கப்பட்டது. ராஜபக்சே வருகைக்கு முன்பாக நோர்வே பேச்சுவார்த்தை புலிகள் மீது திணிக்கப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தை அப்பொழுது பத்திரிகையாளர்களிடம் பதிவு செய்தார் மேதகு பிரபாகரன் அவர்கள், உங்களுடைய நோர்வே பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று சொன்ன பொழுது, கேட்ட பொழுது மிக அழகாக அவர் பதிவு செய்தார். அமெரிக்காவின் அமைதி முகம் நோர்வே, அமெரிக்காவின் கோரமுகம் இஸ்ரேல் என்று ஒரு தீர்க்க தரிசன பார்வை, ஒரு தொலைநோக்கு பார்வை புலிகளிடத்தில் அமெரிக்கா குறித்தும் உலக நாடுகள் குறித்தும் மேற்குலகம் குறித்தும் ஒரு தீர்க்க தரிசன பார்வை புலிகள் அமைப்பின் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு இருந்தது. அந்த காலகட்டத்தில் கூட உலக நாடுகள் அமெரிக்க ஏகாதிபத்தியமும் ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை புலிகளிடத்தில், அதன் தலைமையிடத்தில் நடத்தினார்கள். சீன வல்லாதிக்கமும் நடத்தியது. தமிழீழத்தை பெற்றுத் தருகின்றோம், எங்களுக்கு ஏற்ற அடியாளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ராஜீவ்காந்தி இடத்தில் சொன்னதைத்தான் அவர் ஏறக்குறைய 1987 ராஜீவ்காந்தி இடத்தில் சொன்னதைத்தான் அவர் 2007-9 காலகட்டத்திலும் மேற்குலகத்திற்கும் வல்லாதிக்க நாடுகளுக்கும் சீனத்திற்கும் மீண்டும் சொன்னார். தமிழ் தேசிய இனத்தை சிங்களவரிடமிருந்து விடுதலை பெற்று நான் உங்களுடைய அடகு வைப்பதற்கு நான் தயாராக இல்லை. நான் சமரசம் செய்து உங்களிடம் சரணடைந்து இழிவாக சாவதை விட சண்டையிட்டே சாவது என்கின்ற அந்த முடிவிற்கு அவர் தள்ளப்பட்ட நிலையில்தான் 4ஆம் கட்ட ஈழப்போர் என்கின்ற பெயரில் ஒரு திட்டமிட்ட இன அழிப்பை மேற்குலக நாடுகளும் சர்வதேச சமூகமும் தமிழ் தேசிய இனத்தின் மீது இந்த போரை திணித்தது என்பதைத்தான் சாரம்சமாக இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்தில் தோழர் அழகாக அதை பதிவு செய்தார். அதைத்தான் நான் இந்த இடத்தில் பதிவு செய்கின்றேன். தன்னுடைய பிராந்திய நலனுக்காக, சந்தை நலனுக்காக, தன்னுடைய மேலாதிக்க விரிவாதிக்காக நலனுக்காக இந்திய பெருங்கடலில் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை உணர்வு இரத்தமும் சதையுமாக தற்காலிகமாக வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. முள்ளிவாய்க்காலோடு இந்த அவல நினைவுகள் முடிவதில்லை. அது நந்தி கடலின் வழியாக பயணித்து சர்வதேச சமூகத்திற்கு எமது தேசிய தலைவர் பிரபாகரன் சொல்கின்ற செய்தி இதுதான். அது உலக நாடுகளில் தன் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற தேசிய இனங்களின்
விடுதலையின் ஒரு பகுதிதான் தமிழீழ விடுதலை போராட்டம் என்பது. எங்க தலைவர் பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய மாவீரர் நாள் உரையில் ஒவ்வொரு முறையும் அவர் பதிவு செய்வது ஒன்றுதான். உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு இனமும் சுயமரியாதையோடு சுதந்திரமாக எப்படி வாழ்கின்றார்களோ அதை போல்தான் என்னுடைய மக்களும் வாழ விரும்புகின்றார்கள். அதற்காகத்தான் நான் போராடுகின்ற போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன். நான் சிங்கள பேரினவாதத்தோடும் அந்த அரசுகளோடு தான் போராடி கொண்டிருக்கின்றேன். தவிர ஒருபோதும் சாமானிய சிங்கள மக்களை எதிர்த்து நான் போராடவில்லை என்று ஒவ்வொரு முறையும் அவருடைய மாவீரர் நாள் உரையை பதிவு செய்வார். அதே போல தன்னுடைய பொருளாதார கொள்கை சோசலிச கொள்கை என்று பல முறை தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார். இன்னும் சொல்ல போனால் 1987 காலகட்டத்தில் பிரேசில் நாட்டு மார்க்சிய லெனினிய இயக்கங்களின் படிப்பினைகளை கற்றுக்கொண்டு ரெஜி டெய்ப்ரோ எழுதின கெரிலா யுத்தமும் சோசலிச குடியரசும் என்கின்ற புத்தகத்தின் மொழிபெயர்ப்புகளை எல்லாம் தமிழீழமும் சோசலிச குடியரசும் என்கின்ற பெயரில் தேசிய தலைவர் பிரபாகரனும் விடுதலை புலிகள் இயக்கமும் வெளியீடாக கொண்டு வந்ததை இந்த இடத்தில் நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அதை போல இதே இன்றைக்கு இலங்கையை ஆண்டு கொண்டிருக்கின்ற அனுராகாவுடைய முன்னோர்கள் ஜனதா விமுக்த பிரேமணி என்கின்ற அமைப்பின் ஜேவிபி அமைப்பின் துவக்க கால தலைவர் சோமசேன அமரசிங்கவுடன் அவர் நாடு கடத்தப்பட்டார். பிரான்சுக்கு நாடு கடத்தப்படும் பொழுது அன்றைக்கு விடுதலை புலிகளின் முக்கிய பொறுப்பாளராக தளபதியாக இருந்த கேர்னல் கிட்டு அவர்கள் பிபிசி செய்தி தொடர்பாளர் வசந்தராஜா அவருடைய உதவியோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. சிங்கள மக்களும் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் தேவை ஏன் ஏற்பட்டது என்று சிங்கள பாட்டாளி வர்க்கமும் புரிந்து கொள்வதன் அடிப்படையில் சிங்கள மொழியில் தேடுண்ணா என்கின்ற ஒரு பத்திரிகையை புலிகள் அன்றைக்கு நடத்தினார்கள். நாடு தப்பி சிங்கள அரசால் அன்றைய சிங்கள அரசால் தேடப்பட்ட ஜேவிபியின் தலைவர் சோமசேன அமரசிங்கவிடம் கேர்னல் கிட்டு பிபிசி லண்டன் செய்தி தொடர்பாளர் வசந்தராஜாவுடன் பேச்சுவார்த்தை, ஒரு இணைப்பு பேச்சுவார்த்தை கேர்னல் கிட்டு அவர்கள் தேசிய தலைவர் பிரபாகரனுடைய வழிகாட்டுதலில் நடத்தினார். புலிகள் இயக்கமும் ஜேவிபியும் இணைந்து போராடுவோம், சிங்கள பாட்டாளி வர்க்கமும் தமிழ் தேசிய இனத்தின் பாட்டாளி வர்க்கமும் இணைந்து நாம் ஒரு போராடுவோம், பேச்சுவார்த்தை நடத்துவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது அமரசிங்கே இடதுசாரி அமைப்பில் என்கின்ற பெயரை வைத்துக் கொண்டு அவர் அப்பட்டமான ஒரு சிங்கள பேரினவாத சிந்தனையை தான் கொண்டிருந்தார். ஒரு இணைப்பு பேச்சுவார்த்தைக்கு இணைந்த போராட்ட வடிவத்திற்கு வரவில்லை என்பதை எனது போராட்டம் மார்க்சிய இயக்கங்களுடன் எனது போராட்டம் என்று பிபிசி லண்டன் செய்தி பிரிவாளர் வசந்தராஜா அவர்கள் ஒரு பெரிய தொடர் கட்டுரையை எழுதிய வரலாறெல்லாம் உண்டு. அதையெல்லாம் இன்றைக்கு இங்கே இருக்கின்ற சிபிஐ சிபிஎம் என்ற மார்க்சியத்திற்கு எதிரான திரிபுவாத இந்த கும்பல்கள் அதையெல்லாம் மறைத்து விட்டு அங்கே நடந்தது பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்று இன்று வரை ஏமாற்றி வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் இந்த அமர்வை மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகம் நடத்தி கொண்டிருக்கின்றது. என அன்பிற்கினிய தோழர்களே, இந்திய பெருங்கடல் அரசியல் என்பது உலக கப்பல் போக்குவரத்தில் 70%, குறிப்பாக எண்ணெய் கப்பல் போக்குவரத்து 70% இந்திய பெருங்கடலில் தான் நடக்கின்றது. எனவே சீனா தன்னுடைய வல்லாதிக்க விரிவாக்க சந்தையை இந்திய பெருங்கடலில் நம்பிதான் இருக்கின்றது. எனவேதான் இலங்கை இறுதி யுத்தத்தில் 4ஆம் கட்ட ஈழப்போர் யுத்த காலகட்டத்தில் 2002ஆம் ஆண்டிலிருந்து 2009 வரை பல ஆயிரம் கோடிகளை அங்கே முதலீடு செய்திருக்கின்றது சீனா. ஹம்பன் தோட்டாவில் மிகப்பெரிய துறைமுக விரிவாக்கத்திற்கு அவர்கள் முதலீடு செய்திருக்கின்றார்கள். நோரச்சேவலை மின்சார நிலையம் அமைப்பதற்கு பல்வேறு திட்டங்களுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாயை சீனா செய்திருக்கின்றது. அதை போலவே தொடர்ச்சியாக அவர்கள் பல ஆயிரக்கணக்கான பல லட்சம் கோடிகளை இலங்கையில் முதலீடு செய்திருக்கின்றார்கள். அதே போல 2007ஆம் ஆண்டு வட அமெரிக்கா இலங்கையோடு பல்வேறு ஒப்பந்தங்களை போட்டிருந்தது. எதற்காக என்றால் இந்திய பெருங்கடலை எப்படி பங்கிட்டுக் கொள்வது, யார் மேலாதிக்கம் செய்கின்ற சீனாவிற்குமான அமெரிக்காவிற்குமான போட்டி. ஏனென்றால் உங்களுக்கே தெரியும், சோவியத் யூனியன் சிதைவிற்கு பிறகு இங்கே புதிய உலக ஒழுங்கு ஒன்று
வந்திருக்கின்றது. அந்த புதிய உலக ஒழுங்கு, இந்த நியூ குளோபல் ஆர்டர் முழுக்க முழுக்க அது வட அமெரிக்கா என்கின்ற மேற்குலக நாடுகளின் கையில் தான் இன்றைக்கு உலக அரசியல் தீர்மானிக்கப்படுகின்ற இடத்தில் இருக்கின்றது. நிதி மூலதன சந்தையை, நிதி மூலதனத்தை எல்லா நாடுகளிலும் கொண்டு போய் அவர்கள் குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கார்ப்பரேட் முதலாளிகள் மூலம், புதிய புதிய ஒப்பந்தங்கள் மூலம், புதிய புதிய இராணுவ ஒப்பந்தங்கள் மூலம் தங்களுடைய மேலாதிக்கத்தை, அரசியல் இராணுவ பொருளாதார வலிமையை, இன்றைக்கு ஒரு காலத்தில் சோவியத் முகாமும் ஒரு பகுதியையும் அமெரிக்க தலைமையிலான நாடுகளும் உலகை இரு பங்கீடு செய்து வைத்திருந்தது. சோவியத் சிதைவுக்கு பிறகு இன்றைக்கு அமெரிக்க தலைமையிலாக புதிய உலக ஒழுங்கு இன்னைக்கு வந்திருக்கின்றது. அதன் ஒரு பகுதி தான் இந்த பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தம். அப்போ தன்னுடைய மேலாதிக்கத்தை எதிர்த்து போராடுகின்ற தேசிய இனங்கள் மீதும், மேலாதிக்கத்தை எதிர்த்து போராடுகின்ற நாடுகள் மீதும் ஒரு மறைமுக யுத்தத்தையும் நேரடி யுத்தத்தையும் நிதி மூலதனத்தின் பெயராலும், கார்ப்பரேட் முதலாளிகள் மூலியமாகவும், இராணுவ நடவடிக்கைகள் மூலியமாகவும் வட அமெரிக்கா உட்பட, சீனா உட்பட, இன்றைக்கு உக்ரைனில் ரஷ்யா செய்து கொண்டிருப்பதை போல, இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் செய்து கொண்டிருப்பதை போல, இன்று அரபு நாடுகளில் மேற்குலக நாடுகள் மறைமுகமாக அரபு வசந்தம் என்கின்ற பெயரிலும் தொடர்ச்சியாக இப்படி நடந்து கொண்டே இருக்கின்றது. இதற்கு எல்லாம் அடிப்படை காரணம் வலுவான சோசலிச நாடுகள் இல்லாமல் போனதுதான் இதற்கெல்லாம் காரணம். ஏனென்றால் ஒரு வலுவான சோசலிச முகாம் இன்றைக்கு இருந்திருந்தால் மேற்குலகின் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அவர்கள் போராடி இருப்பார்கள். இன்றைக்கு எப்படி இரண்டாம் உலகப் போர் நடந்த பொழுது பாசிசத்தை எதிர்த்தும் நாசிசத்தை எதிர்த்தும் மாபெரும் மக்கள் தலைவர் தோழர் ஸ்டாலின் அவர்கள் நடத்திய போராட்டத்தை போல இன்றைக்கு அதுபோல ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு வலுவான சோசலிச நாடுகளோ சோசலிச முகாமோ நமக்கு இல்லாமல் போய்விட்டது என்கின்ற பெருங்கவலை என்னை போன்றவர்களுக்கு இருக்கின்றது. அப்படி ஒரு முகாம் இருந்திருந்தால் நிச்சயம் தமிழீழ விடுதலை போராட்டத்தை, அதன் சேவையை, தேசிய தலைவர் பிரபாகரனை, விடுதலை புலிகளை அவர்கள் ஆதரித்திருந்திருப்பார்கள். ஒரு இந்திய அளவிலான பெரிய அளவிலான ஒன்றிய அளவிலான பல்வேறு தேசிய இனங்களை ஒருங்கிணைத்த ஒரு மாபெரும் ஒரு இடதுசாரி அமைப்புகள் எல்லாம் இல்லாமல் சிறு சிறு துண்டுகளாக நாம் சிதறி கிடப்பதால் இன்றைக்கு புதிய புதிய அரசியல் நெருக்கடிகளை நாம் சந்தித்து வருகின்றோம். எனவே இவற்றிற்கெல்லாம் மாற்று ஒவ்வொரு தேசிய இனமும் தனக்கான ஒவ்வொரு ஒடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு தேசிய இனமும் தனக்கான விடுதலையை அவர்கள் அறவழியிலேயோ ஆயுத வழியிலேயோ அவர்கள் காலமும் களமும் எப்படி அவர்களுக்கு கை கொடுக்கின்றதோ அந்த வகையில் அந்த போராட்டத்தை போராடுவதற்கு முன்வர வேண்டும். அதே போல ஒடுக்கப்படுகின்ற தேசிய இனங்களுக்கு ஒடுக்குகின்ற பாட்டாளி வர்க்க தேசிய இனத்தின் சார்பில் அந்த ஒரு புரட்சிகர அமைப்புகள், மக்கள் ஜன இளைஞர் கழகம் போன்ற அமைப்புகள் இப்படி ஒவ்வொரு தேசிய இனத்திலிருந்தும் உழைத்து ஒடுக்கப்படுகின்ற தேசிய பாட்டாளி வர்க்கத்திற்கு குரல் கொடுப்பதற்கு இது போன்ற அமைப்புகள் இன்னும் ஆயிரம் அமைப்புகள் உருவாக வேண்டும். இந்த அமைப்புகள் நாம் பழையபடி இணைந்து பலமாக வேண்டும். அப்படி பலமாகின்ற பொழுதுதான் இது போன்ற விடுதலை போராட்டங்களுக்கு ஒரு ஆதரவு தளம் செந்தல பிரதேசத்தில் இருந்து கிடைக்கும் என்கின்ற செய்தியை நான் இந்த முள்ளிவாய்க்காலில் நினைவு தினத்தில் நான் என்னுடைய ஆசையை, இதன் தேவையை, மார்க்சிய லெனினிய மாவோவிய சிந்தனைகளின் தேவையை நான் உணர்கின்றேன். இது என்னுடைய இயக்கமாக இதை நான் பதிவு செய்கின்றேன். ஏனால் இந்திய ஒன்றிய அளவில் அதற்கு இந்த திரிபுவாத மார்க்சிய லெனினியங்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு உண்மையான மார்க்சிய லெனினிய இயக்கங்கள் உலகமெங்கும் பாதிக்கப்படுகின்ற தேசிய இனங்களின் கோரிக்கைக்காக குரல் கொடுக்கின்ற இயக்கங்கள் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் வளர வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். எனவே முள்ளிவாய்க்கால் என்பது முடிந்துவிடவில்லை. அயர்லாந்து விடுதலை போராட்டம்
தொடர்ச்சியாக 800 ஆண்டுகள் நடந்தது. வியட்நாம் விடுதலை போராட்டம் 40 ஆண்டுகள் நடந்தது. நம் சமகாலத்தில் 2011ஆம் ஆண்டு தெற்கு சூடான் விடுதலை பெற்றது. இதே போல கொசாவா விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. செர்பியா தன்னுடைய மேலாதிக்கத்திற்கு எதிரான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. சீனாவின் மேலாதிக்கத்திற்கு எதிராக திபெத் போராடி கொண்டிருக்கின்றது. அதே போல மியான்மரில் ரோஹிங்கியா மக்கள், தேசிய இன மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். குர்திஸ்தான் மக்கள் போராடி கொண்டிருப்பதில் இந்த தேசிய இனங்கள் எல்லாம் விடுதலை பெறும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதை போலவே முள்ளிவாய்க்கால் முடிவில்லை. நந்திக்கடல் வழியாக மௌனித்த தேசிய தலைவரின் அந்த மௌன மொழி சொல்கின்ற செய்தி தென்னாசிய பரப்பிலும் ஆசிய பரப்பிலும் உலக நாடுகளிலும் போராடி கொண்டிருக்கின்ற தேசிய இனங்களின் விடுதலையின் ஒரு பகுதிதான் ஈழப் போராட்டம் என்பதும், உலக வல்லாதிக்கங்களை எதிர்த்து ஒரு சமரசமில்லாமல் தமிழ் தேசிய இனம் தென்னாசிய மண்டலத்தில் போராடியது என்பதற்கு முன்னுதாரணமாக இருக்கின்றார். எப்படி அயர்லாந்து விடுதலை போராட்டம் 800 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பகுதியாக விடுதலை பெற்றதோ, அதை போல நிச்சயம் ஒரு நாள் தென்னாசிய பரப்பில் தமிழீழம் மலர்ந்தே தீரும். காரணம், 65 ஆண்டு கால விடுதலை போராட்டம், 35 ஆண்டு காலம் அறவழியிலும் 30 ஆண்டு காலம் ஆயுத வெளியிலும் கண்ணீரும் செந்நீரும் லட்சக்கணக்கான ஈகங்களும் நிறைந்த அந்த போராட்டம் ஒருபோதும் வீணாகாது. முள்ளிவாய்க்கால் வீழ்வதற்கல்ல, முள்ளிவாய்க்காலில் நாங்கள் வீழ்ந்து விடவில்லை, நாங்கள் நந்திக்கடல் வழியாக எழுந்து நிற்கின்றோம் என்று இந்த இடத்தில் பதிவு செய்து, நிச்சயம் தமிழீழம் ஒரு நாள் மலர்ந்தே தீரும். எந்த விடுதலை போராட்டமும் உலக வரலாற்றில் தோற்றதாக வரலாறு இல்லை. நிச்சயம் வரலாறு மீண்டும் அங்கே விடுதலை போர் நடக்கும். அந்த போராட்டத்தை சர்வதேச அளவில் இன்று வரை ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டும். உலகமெல்லாம் எப்படி பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதோ அதே போல பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சர்வதேச அளவில் புலம்பெயர் தமிழர்களும் நாம் தமிழர் கட்சியும் தொடர்ச்சியாக நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஐநாவின் மனித உரிமை கமிஷனில் நாம் தமிழர் கட்சி இந்த கோரிக்கையை செய்து கொண்டிருக்கின்றது. நேற்று கூட மதுரையில் நடந்த இன எழுச்சி மாநாட்டில் இந்த ரெஃபரண்டம் எங்களுக்கு வேண்டும், நாங்கள் சிங்களவர்களோடு சேர்ந்து இருப்பதா, இலங்கை ஒன்றுபட்ட இலங்கைக்குள் இருப்பதா, இல்லை பிரிந்து செல்வதா என்பதற்கு எங்களுக்கு சர்வதேச அளவில் பல்வேறு நாடுகளுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீர்கள். அதே போல எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தமிழ் தேசிய இனத்திற்கு தாருங்கள். நாங்கள் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் இருப்பதா, இல்லை பிரிந்து செல்வதா என்பதை புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற ஈழத்தமிழர்களும், இலங்கையில் தொடர்ச்சியாக அங்கே வதைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சிங்கள பேரினவாதத்தை எதிர்த்து அங்கே போராடி கொண்டிருக்கின்ற எம்மிட மக்களும் நாங்கள் பொது வாக்கெடுப்பில் பங்கெடுத்து நாங்கள் எங்களுக்கான தீர்வை கண்டடைவதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று தொடர்ச்சியாக நாம் தமிழர் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வழிகாட்டுதலில் தொடர்ச்சியாக நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம், போராடி கொண்டிருக்கின்றோம். அதே போலவே புலம்பெயர் தமிழர்களும் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயம் நம்முடைய குரல்கள் ஓங்கி ஒலித்து ஒற்றுமையாக தொடர்ச்சியாக சர்வதேசத்தின் கதவை தட்டும் பொழுது ஒரு நாள் சர்வதேசத்தின் கதவு திறக்கும். எமக்கான பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும். ஒருவேளை அதை மறுக்கப்படுகின்ற பட்சத்தில் எங்கள் தேசிய தலைவர் இந்திய அமைதிப்படை அங்கே நிலை கொண்டிருந்த பொழுது அதை எதிர்த்து போராடும் போது சொல்றார், என்னுடைய போராட்டத்தை நாங்கள் தோல்வியுற்றாலும் எங்கள் போராட்டத்தை அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்கின்றோம் என்று. அதே போல ஐரிஷ் கவிஞன் டி வேலரே தான் சொல்வான், ஐரிஷ் விடுதலை போராட்ட கவிஞன் டி வேலரே சொல்வான், எனதருமை ஐரிஷ் மக்களே, நம்முடைய தாய்மொழியான ஐரிஷ் மொழியை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு அடுத்த சந்ததிகளுக்கு கடத்தி கொண்டே வாருங்கள். நிச்சயம் ஒரு நாள் நம் ஐரிஷ் பேசுகின்ற மக்கள் அயர்லாந்து என்கின்ற நாட்டை பெறுவார்கள், அயர்லாந்து விடுதலை பெறும் என்று சொன்னான். அதே போல நம்முடைய தமிழ் மொழியை தாய்மொழியை கடத்தி 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 நம் அடுத்த சந்ததிகளுக்கு நம் வரலாறுகளை சொல்லிக்கொண்டே வருகின்ற பொழுது அது ஒரு நாள் நிச்சயம் இந்த தமிழ் சார்ந்த தொன்மையான அறமும் மாவீரர்கள் சிந்திய குருதியும் தேசிய தலைவர் பிரபாகரனுடைய சிந்தனையும் மார்க்சிய லெனினிய மாவோவிய சிந்தனையும் அதன் புரட்சிகர தோழர்களும் காட்டிய வழிபாதையை நிச்சயம் தமிழ் தேசிய இனம் வெல்லும், ஈழம் வளரும் என்று கூறி இந்த வாய்ப்பை எனக்கு பெற்றது அளித்த மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்தின் தோழர்களுக்கும் அதன் தலைமை குழு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய புரட்சிகர வணக்கத்தையும், முள்ளிவாய்க்கால்
முள்ளிவாய்க்காலில் மாண்டு போன லட்ச மக்களின் அந்த மக்களுக்கும் அந்த போராட்டத்தை வழிநடத்திய அனைத்து போராளிகளுக்கும் மீண்டும் என்னுடைய புரட்சிகர வணக்கத்தை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.